சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பெயர்செபா எண்ணப்பட்டது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி வரும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை நல்கின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தியானிக்கிற வசனம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இயேசுவே உம்மை பின்பற்றி மேன்மை அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக திகழ தேவன்தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் பெயர்சபா எண்ணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தூதின் சாராம்சம் பெயர்சபா, விழித்திருங்கள் என்பதுதான். ஸ்தோத்திரம். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே 3 காரியங்கள் காணப்படுகிறது. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, அவர்கள் இருவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இருவரும் யார் என்று வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆபிரகாமும் அபிமெலேக்கும் அந்த இருவராக காணப்பட்டார்கள். இந்த 2 பேரும் என்ன செய்து கொண்டார்களாம்? ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள், ஒரு ஆணையிட்டு கொண்டார்கள். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதாய் இருந்தது, அந்த ஆணை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 21 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்கிறோம். அது ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையாக காணப்பட்டது. அவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த இடத்திற்கு தான் பெயர்சபா எண்ணப்பட்டது என்று நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாம் கேரார் என்கிற பிரதேசத்திலே குடியேறி அங்கே தங்கி இருந்தபோது கேராரின் ராஜாவாக காணப்பட்டவன் தான் இந்த அபிமெலேக்கு. ஆகவே ஆபிரகாம் கேராரிலே குடியேறி அங்கே அவன் ஜீவித்து வந்த நாட்களிலே அந்த பிரதேசத்தின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறான். அந்த காரியம் என்னவென்றால், ஆபிரகாமோடு தேவன் இருக்கிறார், ஆபிரகாம் செய்கிற காரியங்களை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அந்த தேசத்தின் ராஜா அறிந்து கொண்ட போது ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். அந்த உடன்படிக்கை ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையாக காணப்படும்படியாக அவர்கள் ஆணையிட்டுக் கொள்கிறார்கள். அந்த இடத்திற்கு பெயர்சபா எண்ணப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21 அதிகாரம் 22 வசனத்தை படிக்கும்போது வாசிக்கிறோம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று. யார் யாரை பார்த்து சொல்லுகிறது? அபிமெலேக்கு ஆபிரகாமை பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பெயர்சபா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய ரகசியம் காணப்படுகிறது. அது என்னவென்றால், தேவன் இருக்கிற இடம், அதுதான் பெயர்சபா. ஆபிரகாமோடு தேவன் இருந்தார், ஆபிரகாமோடு தேவன் காணப்பட்டார். தேவன் இருக்கிற இடம்தான் பெயர்சபா. தெய்வ பிள்ளையே, ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது தேவன் அவர்களோடு உலாவினார், தேவன் அவர்களோடு வாசம் பண்ணினார், தேவன் அவர்களோடு பட்சமாய் பேசினார். அவர்கள் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருந்தார்கள், அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் இருந்தார்கள், தெய்வ சாயலோடு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் என்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு
கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளி சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து அதன்படி செய்து தேவனுக்கு விரோதமாக என்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்றைக்கே வேதம் சொல்கிறது தேவனுடைய சமாதானத்தை அவர்கள் இழந்து போனார்கள், தேவனுடைய சமூகத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் கேட்டபோது தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். முற்காலங்களிலே உங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்தையும் எண்ணி பாருங்கள். தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்தவர்களாக, தேவனை விட்டு தூரமானவர்களாக காணப்பட்டீர்கள். ஆனால் தேவனுடைய மனதிலே ஒரு திட்டம் காணப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். தேவ சமூகத்திலே அவர்கள் காணப்பட இயலாது என்பதை அறிந்து கொண்ட தேவன் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய சாபங்களை நீக்கி காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த உங்களை தேவனோடு ஐக்கியப்படுத்தும் விதமாக, அவரோடு நெருங்கி நல்ல உறவு கொண்டு வாழும்படியாக, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்யும்படியாக, அவருடைய நல்ல ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக ஜீவிக்கும்படியாக, அவருடைய மனதிலே காணப்பட்ட அந்த நல்ல எண்ணத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி ஒவ்வொருவருக்காகவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தும்படியாக செய்து அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி பரிசுத்தமுள்ள தேவனோடு ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புரவாக செய்திருக்கிறார். கொலோசேயருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் போது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆபிரகாமும் அமலேக்கும் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறார்கள். தெய்வ பிள்ளையே, நம்மையும் தேவன் அவரோடு சமாதானத்தோடு ஐக்கியத்தோடு காணப்படும்படியாக நமக்கும் தேவனுக்கும் பகையாயிருந்த நடுச்சுவரை தகர்த்து போட செய்து பாவங்களை எல்லாம் மன்னித்து தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை இன்றைக்கு பரலோக பிதாவோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆதியிலே ஆதாம் ஏவாள் அவர்களுடைய ஜீவியத்திலே வந்த பாவத்தினால் உண்டான பிரிவினையை தேவன் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பரிகரித்து இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, அவருடைய அன்பின் குமாரனுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்படாது இருந்திருக்குமே, ஆனால் நாம் இன்றைக்கும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக தான் காணப்பட்டிருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் நல்லவராய் இருந்தார். நம்முடைய தேவன் கிருபை மிகுந்தவராய் இருந்தார். தம்முடைய அநாதி சிநேகத்தால் சிநேகித்து காருண்யத்தினால் இழுத்து கொண்டார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது, அவருடைய மனதுருக்கம் எவ்வளவு பெரியது என்பதை இந்நாட்களிலே தேவன் நமக்கு விளங்க செய்திருக்கிறார். பெயர் ஷபா, தேவன் இருக்கிற இடமாய் இருக்கிறது.
ஆபிரகாமோடு தேவன் காணப்பட்டார். அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அபிமெலேக்கு அந்த தேசத்தின் ராஜா அவனோடு ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீ இருக்கிற இடம் பெயர் சபாவாய் இருக்க வேண்டும். நீ இருக்கிற இடம் தேவன் உன்னோடு இருக்கிற இடமாய் இருக்க வேண்டும். நீ இருக்கிற இடத்திலே தேவன் நீ கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும். தேவனோடு ஒரு நல்ல உடன்படிக்கை உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். தேவனோடு உனக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை உண்டாயிருக்கிறதா? நீ இருக்கிற இடம்தான் பெயர் சபா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஆம் தெய்வ பிள்ளையே, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறுபடி மீறக்கூடாது. தேவனோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையை ஒருபோதும் நீங்கள் மீறக்கூடாது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 89 சங்கீதம் 34 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று அங்கே நாம் படிக்கிறோம். இன்றைக்கு தேவ சமூகத்திலே தெய்வ ஜனமே, உன் வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார். எத்தனை சந்தர்ப்பத்திலே தேவன் உன்னை உணர்த்தினார், எத்தனை சந்தர்ப்பத்திலே உன்னோடு தேவன் பேசினார், எத்தனை சந்தர்ப்பங்களிலே தேவன் உன்னோடு இடைப்பட்டார், எத்தனை சந்தர்ப்பங்களிலே நீ தேவனோடு நல்ல சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்தாய். ஆனால் இன்றைக்கு சற்று தேவ சமூகத்திலே உன் ஜீவியத்தை சீர்தூக்கி பார். நீ பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையை எத்தனை சந்தர்ப்பங்களிலே நீ மீறினாய். உன் உதடுகள் விளம்பினதை தானே நீ எத்தனை முறை மாற்றி இருக்கிறாய் என்பதை நீ சற்று எண்ணிப்பார். ஒரு தலபலவரதபதுலபே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, நீ தேவனோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையிலே எவ்வளவு உண்மையாய் இருக்கிறாயோ அவ்வளவு தூரம் கர்த்தரும் உனக்கு உண்மையாய் இருப்பார். நீ தேவனோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையிலே எவ்வளவு தூரம் உத்தமமாய் இருக்கிறாயோ அவ்வளவு தூரம் கர்த்தரும் உன் வாழ்க்கையிலே உத்தமமாய் இருப்பார். நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உனக்கு ஒருவேளை கேள்வி இருக்கலாம், நான் செய்வது ஏன் வாய்க்கவில்லை, நான் செய்வது ஏன் நிறைவேறவில்லை என்று நீ ஒருவேளை உன் இருதயத்திலே எண்ணம் கொண்டிருக்கலாம். அதற்கு காரணம், உன் உதடுகளினால் நீ விளம்பினதை நீ மாற்றி போட்டாய். நீ தேவனோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையை மீறினாய். இந்த காலை வேளையிலே ஒரு தலபலவரதபதுலவே கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தாவே, உமக்கு முன்பாக துரோகம் பண்ணிவிட்டேன், உமக்கு முன்பாக நான் நீர் எதிர்பார்த்த ஜீவியம் செய்யவில்லை. கர்த்தாவே, இந்த ஒரு முறை மன்னித்தருளும், இந்த ஒரு முறை என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீ கர்த்தருடைய சமூகத்திலே உன் ஜீவியத்தை உண்மையாக ஒப்பு கொடுப்பாயானால் தேவன் உனக்கு நல்லவராக காணப்படுகிறார். தேவன் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். அவர் பண்ணின உடன்படிக்கையை ஒருபோதும் உன்னை விட்டு அவர் நீக்கி போடுவதில்லை. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் தேவனுடைய கிருபை உன்னை விட்டு விலகாததாகும். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் காணப்படும். நீ பெரிதாக நம்பியிருந்த மலைகள் காணப்படலாம், நீ பெரிதாக உன் வாழ்க்கையிலே நம்பியிருந்த பர்வதங்கள் காணப்படலாம். ஆனால் அவைகளெல்லாம் நீங்கி போனாலும் நீ பெயர் சபாவிலே காணப்படுவாயானால், நீ தேவனோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையிலே நிலைவரப்பட்டிருப்பாயானால் அவருடைய கிருபை மாறாததாய் இருக்கும். ஒரு தலபலவரதபதலவே கண்மலையாகிய கிறிஸ்து
உயர்ந்த சியோன் பர்வதமாய் இருக்கிறார். அவர் தம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை உன் வாழ்க்கையிலிருந்து மாற்றி போடுவதே இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆம், பெயர் சபாவிலே காணப்படுவாயாக. தேவன் இருக்கிற இடத்திலே நீ காணப்படுவாயாக. தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆபிரகாமோடு தேவன் இருந்தார், உன்னோடும் தேவன் இருப்பார். இரண்டாவதாக, ஆபிரகாம் என்ன செய்தானாம்? ஒரு மரத்தை பெயர் சபாவிலே நட்டார் என்று படிக்கிறோம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21 அதிகாரம் 33 வசனத்தை படிக்கும் போது, ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் என்று படிக்கிறோம். ஆபிரகாம் பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி யாரை தொழுது கொண்டான்? சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். தெய்வ பிள்ளையே, இந்த தோப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது ஒரு கனி கொடுக்கக்கூடிய விருட்சத்தை தான் வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆபிரகாம் பெயர் சபாவிலே என்ன செய்தானாம்? ஒரு விருட்சத்தை என்ன செய்தான்? நட்டான். ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சத்தை நட்டான். இதை நாம் எதனோடு ஒப்பிட்டு படிக்கலாம் என்றால், வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 22 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கனி தரக்கூடிய ஜீவ விருட்சத்தோடு நம்மால் ஒப்பிட முடியும். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற கனி கொடுக்கக்கூடிய விருட்சத்திற்கு நாம் ஆபிரகாம் நட்ட விருட்சத்தை ஒப்பிட முடியும். தெய்வ பிள்ளையே, ஆம், ஒரு ஜீவ விருட்சம் பெயர் சபாவிலே காணப்படுகிறது. இந்த விருட்சம் ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த விருட்சம் என்ன தெய்வ பிள்ளையே? அதுதான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையிலே நமது அருமையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தபடியினால் நமக்கு வர வேண்டியதாய் இருந்த ஆக்கினையை அவர் தம்மீது சுமந்து நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாக செய்கிறார். கல்வாரி சிலுவை இல்லை என்றால் உனக்கு கதி இல்லை. கல்வாரி சிலுவை இல்லை என்றால் உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை. கல்வாரி சிலுவை இல்லை என்றால் உனக்கு ஜீவன் இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். பெயர் சபாவிலே கிறிஸ்து காணப்படுகிறார். பெயர் சபாவிலே கிறிஸ்துவின் இரத்தம் காணப்படுகிறது. பெயர் சபாவிலே கிறிஸ்துவின் ஜீவன் காணப்படுகிறது. இந்த பெயர் சபாவை நம்பினவர்கள், கிறிஸ்துவை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இது ஜீவனை தரும் விருட்சம் சிலுவை. ஒரு அவருடைய சிலுவை பெயர் சபாவிலே உண்டு. தேவனுடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவாக பெயர் சபாவிலே உண்டு. அந்த ஜீவனை விட்டு நீ தூரமாக காணப்படுவாயானால் பாவத்தின் சம்பளம் மரணமாக காணப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் கூலியை பெற்றுக்கொள்வாய், மரணம்தான். சரீரத்திலே ஒருவேளை நீ நன்றாக வாழ்கிறவனை போல சற்று காலத்திலே காணப்படலாம், ஆனால் உன் ஆத்துமா மரணத்திலே காணப்படும். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோ. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பெயர் சபாவிலே கிறிஸ்து இயேசு காணப்படுகிறார். பெயர் சபாவிலே கிறிஸ்து ஜீவனாக காணப்படுகிறார். அவருடைய சிலுவை காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆட்டுக்குட்டியானவர் பெயர் சபாவிலே உண்டு. பாவம், சாபம், வியாதிகளிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு. பிசாசின் சகல வல்லமைகளையும்
மேற்கொண்ட இயேசு கிறிஸ்து பெயர் சபாவிலே காணப்படுகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, பெயர் சபாவிலே ஆபிரகாம் ஒரு விருட்சத்தை நட்டான். அது ஒரு ஜீவ விருட்சமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நீ எங்கே காணப்படுகிறாய்? முற்காலங்களிலே ஒரு பாடலை பாடுவார்கள். எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய். பாவ மன்னிப்பார் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம் தானே. பாவ மன்னிப்பார் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம் தானே. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. எண்ணிப்பார், எண்ணிப்பார் உன் வாழ்நாளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார் உன் வாழ்நாளை எண்ணிப்பார். எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய். தெய்வ பிள்ளையே, இன்னைக்கே ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தாவே, உம்முடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? இந்த பெயர் சபாவிலே ஜீவ விருட்சம் உண்டே, கனிதரும் விருட்சம் உண்டே. நீர் கனி கொடுத்த விருட்சமாய் இருக்கிறீரே. நீர் எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தலபலவ ஒரு விருட்சமாய் இருக்கிறீரே. அந்த ஜீவனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வெறுத்து ஒதுக்காமல் அதை பெற்று என்றைக்கும் சுகவாசியாய் வாழ்ந்திட செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை எடுப்போமா? ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். பெயர் சபாவிலே ஆபிரகாம் ஒரு மரத்தை நட்டான். இன்றைக்கும் கிறிஸ்து இயேசு உனக்கு ஜீவனாக, அவருடைய சிலுவை ஜீவ விருட்சமாக தேவ சபையிலே காணப்படுகிறது, பெயர் சபாவிலே உண்டாயிருக்கிறது. மூன்றாவதாக, இந்த பெயர் சபாவை குறித்து படிக்கும் போது ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 32 33 வசனங்களை வாசிக்கும் போது பெயர் சபாவிலே ஒரு துறவு காணப்படுகிறது. வாசியுங்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா என்னப்படுகிறது. அல்லேலூயா. பெயர் சபாவிலே துறவு உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது? பெயர் சபாவிலே பரிசுத்த ஆவியானவர் உண்டாயிருக்கிறார். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வருமையா போதகரே, வருமையா போதகரே.
வற்றாத ஜீவ நதியாக. பெயர் சபாவிலே பரிசுத்த ஆவியானவர் உண்டாயிருக்கிறார். பெயர் சபாவிலே துறவு உண்டாயிருக்கிறது. உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாயிருக்கிறது. இந்த துறவை விட்டு நீ எங்கே போவாய்? பாவ இன்பத்தை பால் போல் பருகி தேவ கோபத்தை தேடி ஓடுறாய். பாவ இன்பத்தை பால் போல் பருகி தேவ கோபத்தை தேடி ஓடுறாய். அருமையான ஆத்துமா மீட்பு அதை அறியாமல் அலைந்தோடுறாய். அருமையான ஆத்துமா மீட்பு அதை அறியாமல் அலைந்தோடுறாய். பாவ மன்னிப்பார் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம்தானே. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. எண்ணிப்பார் எண்ணிப்பார் உன் வாழ்நாளை எண்ணிப்பார். எண்ணிப்பார் எண்ணிப்பார் உன் வாழ்நாளை எண்ணிப்பார். எங்கே ஓடுவாய்? எங்கே ஓடுவாய்? இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய்? எங்கே ஓடுவாய்? எங்கே ஓடுவாய்? இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய்? அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட பாடல்களை எழுதினார்கள். பாவ இன்பத்தை பால் போல் பருகி தேவ கோபத்தை நீ நாடி ஓடுகிறாய். அருமையான ஆத்தும மீட்பை நீ அறிந்திடாமல், அதை உணர்ந்திடாமல், அதை விலையேற பெற்றதாக எண்ணிடாமல் நீ அலைந்தோடுகிறாய். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இன்னொரு பக்கத்திலே தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். பெயர் சபாவிலே துறவு உண்டாகி இருக்கிறது. பெயர் சபாவிலே உன் ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு துறவு உண்டாயிருக்கிறது. ஜீவ தண்ணீர் உண்டாயிருக்கிறது. அவர் தாகம் தீர்க்கக்கூடிய ஜீவ நதியாக காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் போது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இந்த நீரூற்ற நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாயானால் அது உன் இருதயத்திலிருந்தும் அது உன் ஆத்துமாவிலிருந்தும் ஒரு காலம் வற்றி போகாது. அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக காணப்படும். நீ உடன்படிக்கையிலே உண்மையாயிரு. ஜீவனாகிய கிறிஸ்துவோடு காணப்படு. அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டவனாக காணப்படு. அவருடைய துறவு உன் உள்ளத்திலே காணப்படும். அது பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ தண்ணீராக காணப்படும். ரோமர் 5:5 வாசிக்கிறதின்படி, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. பெயர் சபாவிலே ஜீவ நீரூற்று உண்டு. பெயர் சபாவிலே பரிசுத்த ஆவியானவர் உண்டு. பெயர் சபாவிலே துறவு உண்டாயிருக்கிறது. ஆகவேதான் யோவான் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் தேவனை எப்படி தொழுது கொள்வார்கள்? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். அப்ப நீங்க வேண்டிக்கணும், கர்த்தாவே பெயர் சபாவிலே துறவு உண்டே,
பெயர்ஷபாவிலே ஜீவ தண்ணீர் உண்டாயிருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீரை என் உள்ளத்திலே கொடுத்து என்றென்றைக்கும் உம்மை உண்மையாக உத்தமமாக ஆவியோடு தொழுது கொள்ள கிருபை தாரும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறார்கள். நான்காவதாக, பெயர்ஷபாவிலே தேவனுடைய ஊழியக்காரர் உண்டாயிருக்கிறார். பெயர்ஷபாவிலே தேவனுடைய ஊழியக்காரர் உண்டாயிருக்கிறார். பெயர்ஷபாவிலே பிதாவாகிய தேவன் உண்டு, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உண்டு. நீ செய்வதெல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். பெயர்ஷபாவிலே ஜீவ விருட்சம் உண்டு. கிறிஸ்து அங்கே உனக்கு ஜீவனாக காணப்படுகிறார். உன் வாழ்க்கையிலே பாவம் இல்லை, உன் வாழ்க்கையிலே சாபம் இல்லை, உன் வாழ்க்கையிலே வியாதி இல்லை, உன் வாழ்க்கையிலே இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் ஏறுகிற இரண்டாம் மரணம் இல்லை. உன் வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. பெயர்ஷபாவிலே பரிசுத்த ஆவியானவரும் ஜீவ தண்ணீராக துறவாக காணப்படுகிறார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவார். ஆம் தெய்வ பிள்ளையே, அவர் சத்திய ஆவியானவராய் இருக்கிறார். அவர் உனக்குள்ளே வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவார். பரலோக ராஜ்யம் உன்னை குறித்து சந்தோஷப்படும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மிகுதியான சந்தோஷம் எனக்கு வேறு இல்லை. பெயர்ஷபாவிலே தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறார். வாசியுங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எலியாவை குறித்து நாம் படிக்கிறோம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்ஷபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். போதும். இங்கே எலியாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த எலியா எப்படிப்பட்டவன்? ஒரு மெய்யான தீர்க்கதரிசி. இந்த எலியா எப்படிப்பட்டவன்? ஒரு ஜெப வீரன். இந்த எலியாவை பற்றி நாம் வேதத்திலே படிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் இஸ்ரவேலில் வரப்போகிற பஞ்சத்தை குறித்து அவன் முன்னறிவித்த ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கேயும் கூட எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை என்று படிக்கிறோம். அடுத்த வசனத்திலே படிக்கிறோம், மறுபடியுமாக ஜெபம் பண்ணினான், மழை பொழிந்தது என்று படிக்கிறோம். இப்படி ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரு மெய்யான தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அவன் சொன்னது நிறைவேறினது. இந்த எலியா எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? மரணத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கக்கூடிய கிருபையை பெற்றுக் கொண்டவனாய் இருந்தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 24 வசனங்களை வாசிக்கும் போது சாரிபாத் என்ற பட்டணத்திலே இருந்த விதவையின் மரித்த மகனை எலியா உயிரோடு எழுப்புவதை நாம் அங்கே படிக்கிறோம். இந்த எலியா எப்படிப்பட்டவனாயிருந்தான்? ஒரு தெய்வ வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். நல்ல வைராக்கியமுள்ள ஜீவியம் எலியாவினிடத்திலே காணப்பட்டது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16 முதல் 46 வசனங்களை வாசிக்கும் போது பாகாலின் தீர்க்கதரிசிகளை கர்மேல் பர்வதத்திலே வென்று 450
பாகால் தீர்க்கதரிசிகளையும் கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் இவர்களெல்லாம் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களாயிருந்தார்கள். அங்கே அவர்களை வெட்டி போட்டான் என்று படிக்கிறோம். அவ்வளவு வைராக்கியமாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த எலியா தீர்க்கதரிசி காணப்பட்டான். இந்த எலியா எப்படிப்பட்டவனாயிருந்தான்? அகசியா ராஜாவின் மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடியவனாக காணப்பட்டான். அதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த எலியா எப்படிப்பட்டவனாயிருந்தான்? சுழற் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவனாய், உன்னதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். அதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான எலியா தீர்க்கதரிசி தான் இப்பொழுது யாரை கண்டு பயப்படுகிறான்? ஒரு ஸ்திரீயை கண்டு பயப்படுகிறான். அந்த ஸ்திரீயின் பெயர் என்ன? ஏசபேல். அந்த ஸ்திரீ எலியாவுக்கு ஒரு சவால் விட்டாள். அந்த சவால் என்ன? அதை குறித்துதான் நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே படித்தோம். அவள் எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி சொல்லுகிறாள், நீ 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்றாயே, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளையின் நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று அவள் சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். எலியா ஒரு தீர்க்கதரிசி, எலியா ஒரு ஜெப வீரன். அவனுடைய ஜெபங்கள் தேவனால் கேட்கப்பட்டதாய் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவன் தன் பிராணனுக்காக என்ன செய்கிறான்? பயப்படுகிறான். ஏசபேலுக்கு பயந்து அவன் என்ன செய்கிறான்? பெயர்ஷபாவிலே ஊழியக்காரரை விட்டு விட்டு எங்கே செல்கிறான்? வனாந்திரத்திற்கு செல்கிறான். பெயர்ஷபாவிலே தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் என்று படிக்கிறோம். பெயர்ஷபாவிலே தேவனுடைய வேலைக்காரன் உண்டு. தேவனுடைய ஊழியக்காரனை பெயர்ஷபாவிலே விட்டுவிட்டு சுயமாக தன் பிராணனுக்கு பயந்து அவன் எங்கே ஓடுகிறான்? வனாந்திரத்திற்கு ஓடுகிறான். என்ன நடக்கிறது? வனாந்திரத்திலே என்ன நடக்கிறது? 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. இப்பொழுது அவனுடைய கோரிக்கை என்ன? தான் சாக வேண்டும். நான் சாக வேண்டும். இன்றைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலவரத்திலே காணப்படுகிறார்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வீணான பயங்கள், வீணான அச்சுறுத்தல்கள், வீணான சுய சிந்தனைகள். ஓடுகிறார்கள். எதை விட்டு ஓடுகிறார்கள்? தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கக்கூடிய பெயர்ஷபாவை விட்டு ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் நினைப்பது என்ன? தங்கள் பிராணனை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக ஓடுவதாக எண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஓடும்போது அறியாதிருந்தாலும் அவர்கள் சென்று சேரும் போதுதான் அறிந்து கொள்கிறார்கள் அது ஒரு வனாந்திரம் என்பது. அது ஒரு வனாந்திரம் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். எலியாவுடைய சந்தோஷம், ஆத்ம சந்தோஷம் போய்விட்டதோ, அவன் தேவனை நோக்கி ஒரு முறையீடு செய்கிறான், ஒரு கோரிக்கை வைக்கிறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, உன் ஆத்துமாவிலே இப்படிப்பட்ட கோரிக்கை உண்டாய் இருக்கிறாதா? போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, நான் சாகும்படி விரும்புகிறேன். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அங்கலாய்க்கிறவனாக காணப்படுகிறாயா? அங்கலாய்க்கிறவளாக காணப்படுகிறாயா? நீ வனாந்திரத்தை சற்று பார்த்திருக்கிறாய். நீ வனாந்திரத்தை நோக்கி ஓடும்படியாக சற்று உன் இருதயத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறாய். ஆகவேதான் இப்படிப்பட்ட கோரிக்கை உன் ஜீவியத்திலே காணப்படுகிறது. இந்த நாளிலே நீ ஒரு தேவ பிள்ளையாய் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே.
நீ ஒரு தேவ பிள்ளையாய் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ போதும் என்றால் உன் ஜீவனை எடுப்பதற்கும், நீ வேண்டும் என்றால் ஜீவனை கொடுப்பதற்கும் அவர் உன் விருப்பத்தின்படி செயல்படுகிறவர் அல்ல. அவர் தம்முடைய சித்தத்தின்படி உன்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் விருப்பத்தின்படி தேவனை உனக்கு பின்னாக வர வைக்க வேண்டும் என்று விரும்பாதே. உன் விருப்பத்தின்படி உன் வழியே கர்த்தர் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நீ நினையாதே. கர்த்தருடைய வழியிலே நட. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வழியிலே நடப்பாயாக. தேவனுடைய ஊழியக்காரன் காணப்படுகிற பெயர் சபாவிலே நீ காணப்படுவாயாக. ஒரு நல்ல கோரிக்கை உண்டாயிருக்க வேண்டும், ஒரு நல்ல அறிக்கை உண்டாயிருக்க வேண்டும். எங்கள் ஐக்கியம் தேவனோடும் தேவனுடைய ஊழியக்காரரோடும் உள்ளது என்கிற ஒரு நல்ல அறிக்கை உண்டாயிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிற இடத்திலே தேவன் இருக்கிறார். நீ அவர்களோடு இசைந்திருக்கிறாயா? கர்த்தருக்குள் என்றும் இசைந்திடுவோம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திடுவோம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. அல்லேலூயா. வனாந்திரத்தை நோக்கி ஓட வேண்டாம். உன் பிராணனை குறித்து நீ பயப்பட வேண்டாம். வீணான பயங்கள் வேண்டாம். யேசபேலை போன்ற எந்த பொல்லாத ஆவிகளை கண்டு நீ நடுக்கம் கொள்ள வேண்டாம். உன்னை தேவன் தீர்க்கதரிசியாக, உன்னை தேவன் ஜெப வீரனாக, உன்னை தேவன் அவருடைய பிள்ளையாக மீட்டு ரட்சித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாயிருக்கிறவருக்கு அடியாராயிருந்து என்று படிக்கிறோம். We are servants of the God of heaven and earth. பரலோகத்தின் தேவனுக்கு ஊழியக்காரராயிருக்கிறோம். நீ எதற்கு உன் பிராணனை குறித்து பயப்பட வேண்டும்? நீ ஏன் உன் உயிரை குறித்து பயப்பட வேண்டும்? நீ பயந்து எதற்காக வனாந்திரத்திற்கு ஓட வேண்டும்? ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி வனாந்திரத்திலே வந்து ஏன் அலற வேண்டும்? கர்த்தாவே, என் கோரிக்கையை அங்கீகரித்தருளும். நான் வாழ்ந்தது போதும், சாக வேண்டும் என்று விரும்புகிறேன், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஏன் தவறான ஜபங்களை செய்ய வேண்டும்? உன் விருப்பம், உன் ஜபங்கள் கர்த்தருடைய விருப்பமாக, அவருடைய சித்தமாக காணப்படட்டும். அப்பொழுது உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்பொழுது உன் வறண்ட வாழ்க்கை செழிப்புள்ள நீரூற்றாக மாறும். இரு வழியிலே குந்தி குந்தி நடப்பாயானால் நீ ஜீவ நீரூற்றை அடைய முடியாது. ஒரே சிந்தனை, ஏக சிந்தனை, தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய மனது,
அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரசனம், அவருடைய ஐக்கியம், அவருடைய சமாதானம், அவருடைய ஜீவன், அவருடைய ஊழியக்காரர்கள் அவரோடு என்றென்றைக்கும் மகிமை அடையக்கூடிய ஸ்லாக்கியம். அட்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள கருளினதாலே, அட்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள கருளினதாலே, நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே, நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. அல்லேலூயா. உன்னை சாட்சியாக தேவன் நிறுத்த விரும்புகிறார். நீ எதற்கு எசபேலை குறித்து பயப்பட வேண்டும்? உன்னை சாட்சியாக நிறுத்த தேவன் விரும்புகிறார். நீ எதற்காக எசபேலுக்கு பயந்து ஓட வேண்டும்? ஒரு தலபலபரதபதலப. எலியாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது படியுங்கள். அவன் அந்த வனாந்திரத்திற்கு பிரயாணப்பட்ட போது அங்கே எதை தெரிந்து கொண்டான்? ஒரு கனியற்ற சூரை செடியை தான் தெரிந்து கொண்டான். பாருங்கள், பெயர் சபாவிலே ஜீவ விருட்சம் காணப்படுகிறது. ஆனால் இவன் எதை தெரிந்து கொள்கிறான்? கனி இல்லாத ஒரு சூரை செடியை தெரிந்து கொள்கிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய ஆகாரம் அங்கே இல்லை. வனாந்திரத்தில் என்ன இல்லை? ஆவிக்குரிய ஆகாரம் இல்லை. எலியாவுக்கு வனாந்திரத்திலே ஆவிக்குரிய ஆகாரம் இல்லை. இன்றைக்கு நீ ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கக்கூடிய பெயர் சபாவிலே காணப்படுகிறாயா? ஆவிக்குரிய கனிகளை உட்கொள்ளக்கூடிய பெயர் சபாவிலே நீ காணப்படுகிறாயா? அல்லது ஆவிக்குரிய கனி இல்லாத சூரை செடியின் கீழ் காணப்படுகிறாயா? வனாந்திரத்திலே காணப்படுகிறாயா? ஆராய்ந்து பார். இன்றைக்கு தேவன் உன்னை பெயர் சபாவிலே கொண்டு வந்திருக்கிறார். உனக்கு ஆவிக்குரிய ஆகாரம் உண்டாயிருக்கக்கூடிய இடத்திலே தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ பாடலாம், பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான், இயேசு சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான், இயேசு சொன்னார். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. நீ பெயர் சபாவிலே ஜீவ விருட்ச தண்டையிலே காணப்படுவாயானால் நீ பாடுவாய், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் நான். யார் சொன்னது? இயேசு சொன்னார். ஆனால் நீ சூரை செடியை தெரிந்து கொள்வாயானால், நீ வனாந்திரத்திலே கனி இல்லாமல் இருக்கிற சூரை செடியை தெரிந்து கொள்வாயானால் அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? உன்னை தூங்கச் செய்யும். அது உன்னை தூங்க செய்யும். அது உன்னை நித்திரை மயக்கமடைய செய்யும். பின்பு உன்னுடைய கோரிக்கை என்னவாயிருக்கும்? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் எங்கே? சூரை செடியின் நிழல் எங்கே? ஜீவ விருட்ச தண்டையிலே கனியும் உண்டு, நிழலும் உண்டு. சூரை செடியிலே வெறும் நிழல் தான், கனி இல்லை. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சற்று உன்னை ஆராய்ந்து பார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் முடிவு வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை.
கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அல்லேலூயா. உறக்கம் வேண்டாம், உற்சாகம் கொள்வோம். சூறை செடியின் நிழல் வேண்டாம், ஜீவ விருட்சம் போதும். நல்ல தீர்மானம் எடுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்தில் இருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் எப்படி பெற்றாள்? வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். இந்த கிச்சிலி மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்டது? வாசியுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். வாஞ்சையாய் உறங்குகிறேன் சொல்லல, ஆனால் நேசருடைய நிழலிலே நீ உட்காரும் போது அடுத்தது சொல்லுகிறாள், அதன் கனி. மணவாட்டி சொல்லுகிறாள், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கும். இன்றைக்கு நீ புசித்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை தேவனுடைய கனியாய் இருக்கிறது. அது உன் ஆத்துமாவிற்கு மதுரமாய் இருக்கும். அது நிழலிலே தான் நீ உட்கார்ந்து இருக்கிறாய். நிழலிலே நீ இளைப்பாற முடியும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரைஸ் தி லார்ட். பெயர்ஷபா என்றால் புதிய ஏற்பாட்டு சபையாக காணப்படுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே பிதாவாகிய தேவன் உண்டு, குமாரனாகிய கிறிஸ்து உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு, தேவனுடைய ஊழியக்காரர் உண்டு. ஒரு தலபலபரதபதிலுடபைக்கலபரதபதிலபே. இப்படிப்பட்ட தேவ சமூகத்தை விட்டு யாருக்கு பயந்து நீ வனாந்திரத்தை நோக்கி ஓட பிரயாணப்படுகிறாய்? தேவன் சொல்லுகிறார், அதெல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். அங்கே நீ போகும்போதுதான் அறிந்து கொள்வாய் அது வெறும் சூறை செடி என்று. அதை அடையும் போதுதான் நீ அறிந்து கொள்வாய் கனி இல்லை என்று. அதை அனுபவிக்கும் போதுதான் நீ அறிந்து கொள்வாய் நீ உறங்கி போனாய் என்று. நீ உறங்கி போகும்போதுதான் உன்னுடைய அறிக்கை காணப்படும், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று. பெயர் சபா உனக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய இடம். பெயர் சபா உனக்கு பரலோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். சூறை செடியோ சாவை விரும்புகிற இடமாயிருக்கிறது. எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனை தெரிந்து கொள். நல்ல பங்கை தெரிந்து கொள். வாடாத மாசற்ற அழியாத சுதந்திரத்தை தெரிந்து கொள். நல்ல வழியை தெரிந்து கொள். ஒரு தலபலபரதபதிலுடபைக்கலபரதபதிலபே. புதிய ஏற்பாட்டு சபை இது மணவாட்டியாம் சபையாய் இருக்கிறது. ஒரு நாள் இந்த சபை ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறது. கர்த்தருடைய வருகை நாளிலே அந்த ஆண் பிள்ளை ரகசிய வருகையிலே சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். தன் நேசர் மீது சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை பெற்றேன், அங்கே உமது தாய் எப்படி பெற்றாள்? வேதனைப்பட்டு பெற்றாள். இன்றைக்கு புதிய எருசலேம் ஆகிய சபை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை உண்டு. அதுதான் ஜெய ஜீவியம் செய்கிற ஆண் பிள்ளையாயிருக்கிறது மணவாட்டி சபை. ஆனால் எல்லாரும் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? இல்லை. யார் வெற்றியுள்ள ஜீவியம் செய்கிறார்களோ, யார் விழிப்புள்ள ஜீவியம் செய்கிறார்களோ, யார் ஆயத்தத்தோடு காணப்படுகிறார்களோ, யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்களோ, யார் சமாதானத்தின் உடன்படிக்கையை பாதுகாத்து கொண்டார்களோ, யார் கர்த்தருடைய விருப்பத்தை செய்கிறார்களோ, யார் அனலுள்ள ஜீவியம் செய்கிறார்களோ, அவர்கள் ஆண் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் நாம் ஒரு வசனத்தை படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே படிக்கிறோம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். என்ன? விழித்திருங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே,
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. மத்தேயு 24 அதிகாரம் 44 வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். தெய்வ பிள்ளையே, விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாயிருக்க வேண்டும். ரெண்டும் காணப்பட்டால்தான் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அவர்கள்தான் ஆண் பிள்ளையின் கூட்டமாயிருப்பார்கள். ஆகவேதான் இந்த 10 கன்னிகைகளை குறித்து மத்தேயு 25 அதிகாரத்திலே படிக்கிறோமே, அவர்களிலே 5 கன்னிகைகள் ஆயத்தமாயிருந்தார்கள், ஆனால் விழிப்புள்ளவர்களாய் இருக்கவில்லை. புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை குறித்து படிக்கும் போது அந்த 5 பேரும் விழிப்புள்ளவர்களாகவும் இல்லை, ஆயத்தமுள்ளவர்களாகவும் இல்லை. ஆகவே இந்த 10 கன்னிகைகளை குறித்து நாம் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் ஒன்று உண்டு. விழிப்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், ஆயத்தம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிறைவுள்ள அபிஷேகம் காணப்படும். அப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையிலே காணப்படுவீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பெயர் சபாவிலே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பெயர் சபாவிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாக, அவருடைய கனியை புசித்தவர்களாக, அவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆகாரத்தை அபியாசப்படுத்தினவர்களாக, அவருக்கு ஏற்ற கனிகளையும் கொடுத்தவர்களாக காணப்படுவீர்கள். அந்த கனி எப்படிப்பட்டதாய் இருக்கும்? பரிசுத்தத்திற்கு ஏற்ற கனி. அந்த கனி எப்படிப்பட்டதாய் இருக்கும்? நீதிக்கு ஏற்ற கனி. அந்த கனி எப்படிப்பட்டதாய் இருக்கும்? ஆவிக்கேற்ற கனி. அந்த கனி எப்படிப்பட்டதாய் இருக்கும்? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள். இப்படிப்பட்ட கனியுள்ள ஜீவியம் நீ செய்ய வேண்டுமானால் வனாந்திரத்திலே சூரை செடியின் அடியிலே அல்ல, பெயர் சபாவிலே ஜீவ விருட்சத்தின் அண்டையிலே காணப்பட வேண்டும். அப்பொழுது விழிப்புள்ள ஜீவியம் உண்டாயிருக்கும். மணவாளன் வரும்போது, அவருடைய சத்தம் தொனிக்கும் போது நீ பறந்துயர்ந்து மத்திய ஆகாயத்திலே சந்திப்பாய். கர்த்தருடைய வருகை நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் பெயர் சபாவின் அனுபவம் காணப்பட வேண்டும். விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுகிறவர்கள் தான் சூரை செடியின் அடியிலே காணப்படுவார்கள். எலியாவை தேவன் விட்டுட்டாரா? எலியாவை தேவன் விட்டு விட்டாரா? அவன் ஜெபித்த ஜபங்களிலேயே ஒரே ஒரு ஜபம் தான் கேட்கப்படவில்லை. என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்ட ஜபம் மட்டும்தான் கேட்கப்படவில்லை. தேவன் தூதனை அனுப்பினார், அவனை போஷித்தார். உன்னை கர்த்தர் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன் வாழ்க்கையிலே தேவன் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடியும் வரை உன்னை சுழற் காற்றிலே ஒரு தலபல வரதவதிலவே, மத்திய ஆகாயத்திலே ஒரு தலபல வரதவதிலவே, இயேசுவை சந்திக்கிற நாளிலே ஒரு தலபல வரதவதிலவே, எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் அவருடைய அன்பு உன் ஜீவியத்திலே மாறாததாக இருக்கும், அழியாததாய் இருக்கும், குறையாததாய் இருக்கும். ஒரு தலபல வரதவதிலவே. ஆகவே இந்த நாளிலே நல்ல தீர்மானம் எடு. கர்த்தாவே, நான் எங்கெல்லாம் வழி தவறி போனேனோ அங்கெல்லாம் என்னை விட்டுறாதீங்க கர்த்தாவே. வழி தவறி போக விட்டுறாதீங்க. மனுஷருடைய ஆலோசனையின்படி அல்ல கர்த்தாவே, என் சுய சிந்தனையின்படி அல்ல கர்த்தாவே, ஏசபேலுக்கு பயந்து ஓடுகிறவனாக அல்ல கர்த்தாவே. ஒரு தலபல வரதபதலவே, ஏசபேலுடைய ஆவிகளுக்கு பயந்து ஓடுகிறவர்களாக அல்ல கர்த்தாவே. நான் தவறினாலும் நீர் தவறாதவராக, உம்முடைய அன்பு மாறாததாக என் ஜீவியத்திலே உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களே சமர்ப்பியுங்கள். ஒரு தலபல வரதவ கண்களை மூடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையை
அவர் விலக்காதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாததாய் இருக்கிறது. ஒரு தலபலவரத பதில் நபகலவர. எலிசாவை பாருங்கள். எலியாவை பின்பற்றி சென்ற நாட்களிலே அவன் விழிப்பாடு இருந்தபடியினால்தான் எலியாவின் சால்வையை பெற்றுக்கொண்டான். ஒரு தலபலவரத பதில் நபகலவரத பதிலவே. நீ இன்றைக்கு கர்த்தரை எப்படி பின்பற்றுகிறாய்? நல்ல போராட்டத்தை போராடுவேன், விசுவாசத்தை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி சோர்ந்து போகாமல் விழிப்புள்ளவர்களாக நீங்கள் ஓடுவீர்களானால் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வீர்கள். பரமழைப்பின் பந்தய பொருளை உங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எலியாவை பின்பற்றின எலிசா விழிப்புள்ளவனாயிருந்தான், தூங்காதவனாயிருந்தான். அவன் சால்வையை பெற்றுக்கொண்டான். ஒரு தலபலவரத பதிலவே சந்தலபலவரத பதில் டபக்கலவரத பதிலவே. இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவை பாடுகள் வந்தது. அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். ஒரு தலபலவரத பதிலவே. கன நித்திரையின் ஆவிக்கு இடம் கொடுத்தார்கள். ஒரு தலபலவரத பதிலவே. பின்மாற்றம் அடைந்தார்கள். உன் வாழ்க்கையிலே இனி ஒரு பின்மாற்றம் வேண்டாம். ஒரு தலபலவரத பதிலவே. ஒரு தலபலவரத பதில் டபக்கலவரத பதிலவரத பதிலவே. முன் வைத்த காலை பின் வைக்காமல் ஒரு தலபலவரத பதிலவே. கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் ஒரு தலபலவரத பதிலவே தேவனுக்கு உண்மையான சீஷனாய் இருக்க முடியாது. ஒரு தலபலவரத பதில் டபக்கலவரத பதிலவரத பதில் டபக்கலவரத பதிலவரத பதில் மகிமையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தலபலவரத பதில். கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையாய் இருக்கிறாயோ ஒரு தலபல கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தரை எவ்வளவு தூரம் நீ கனப்படுத்துகிறாயோ கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒரு தலபலவர் நித்திய கீர்த்தியும் புகழ்ச்சியும் உன் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும். ஒரு தலபலவரத பதில் டபக்கலவரத பதிலவரத பதிலவே. ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே வாசிக்கிறோம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. மரித்தோரும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். நீ ஜீவ விருட்ச தண்டையிலே காணப்படுகிறாய். நீ பெயர்சபாவாகிய புதிய ஏற்பாட்டு சபையிலே காணப்படுகிறாய். நீ தேவனை துதித்து சந்தோஷமாய் மகிழ்ந்து பாட வேண்டும். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் வருத்தம் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே,
சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. கர்த்தாவே, அவர்கள் திரள் கூட்டத்தாராயிருக்கிறார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். நான் ஒரே ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். ஒரு எலியாவை போல நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? நீ அறியாத 7000 பேரை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். கிறிஸ்து உனக்கு ஜீவனாய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவருடைய துறவு உனக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறார். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்ந்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். சீயோன் பர்வதம் உன்னை சேர்ந்திடுவார். சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. தேவன் பெயர் சபாவிலே அவருடைய சபையிலே நம்மை சேர்த்து கொண்டு அன்பு காட்டி நம்மை நேசித்து நயங்காட்டி அழைத்து நமக்கு ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து நாம் அவருக்கேற்ற எல்லா அருமையான தெய்வீக கனிகளையும் கொடுக்க செய்யும்படியாக கிருபை கூர்ந்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் இருந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அவருடைய சமூகத்தை விட்டு விலக்காதிருந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். பேர் சபாவிலே உண்டாயிருக்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும்
இந்த சத்திய வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்று வாஞ்சையுள்ள ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் தேவன் அனுபவமாக்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கவும், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும், இந்த வசனத்தை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுதுமாய் நாங்கள் கேட்ட ஆண்டவரே உமது சத்தியத்தின் படியாக கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கவும், ஆண்டவரே எப்போதும் உம்மோடு காணப்படவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே எப்போதும் விழிப்புள்ள ஜீவியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, பரிசுத்தம், நீதி, உதடுகளின் கனி இவற்றிலே நாங்கள் ஆண்டவரே ஏற்றதாய் எங்களுடைய ஜீவியம் ஆண்டவரை காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளின் நிமித்தமாக ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே சோதனைகளின் நிமித்தமாக கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் வனாந்திரத்திற்கு ஓடாதபடி, சூரிய செடியிலே அடைக்கலம் ஆண்டவரை தேடாதபடி கர்த்தாவே உன்னதமானவருடைய நிழலிலே நாங்கள் ஆண்டவரை காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இசப்பா கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் எப்போதும் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு நீ துறவாய் இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தையும் நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தர் நீர் கைவிடாதவர், முது சித்தம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டு கர்த்தாவே. முது பரிபூர்ண சித்தம் நிறைவேற்றப்படட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, முது அன்பு மாறதுதான் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இசப்பா எங்களுடைய ஜீவியம் கர்த்தாவே உமக்கு பிரீதியாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. நீர் எங்களுக்காய் முது மகிமையிலே வைத்திருக்கிற கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களுடைய வாழ்வு கர்த்தாவே மாற, எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் பெயர் சேபாவிலேயே நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்கள் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே இசப்பா இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உமது உன்னதமானவருடைய நிலையிலே எங்களை வைத்து பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேளையும் நாட்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஜபத்தை கேட்டதைக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவசட்டையின் கீழடை கலம் புகவே சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்ததாமே கேட்ட சத்தியத்தின்படி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் பெயர் சபாவின் அனுபவத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய பரிபூர்ண தேவ சித்தத்தை உங்கள் ஜீவியத்திலே நிறைவேற்றி உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.